உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் நம்ப கூடாதுன்னு தெரியுதா? அதனால நான் என்ன சொல்றேன்னா, யாரா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பழகுங்க. ஓவரா நம்பிக்கைலாம் வைக்காதீங்க. ஒருவேளை உங்களையே அறியாமலே நீங்க யார் மேலயாச்சும் அதிகப்படியான நம்பிக்கை வச்சிட்டீங்கன்னா அப்புறம் வருத்தப்படுறது நீங்களாதான் இருப்பீங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா சொல்லணும்னு தோணுச்சு. திரும்ப இன்னொரு தருணத்துல உங்ககிட்ட பேசுறேன். என்னாச்சு இவளுக்கு? எப்போ பாட்காஸ்ட் பேசினாலும் வலி துரோகம்னு பேசிட்டு இருக்கா. ரொம்ப ஃபெட்டப் ஆயிருப்பா போலயே. எத்தனையோ பேருக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுத்தவ இன்னைக்கு இப்படி உடஞ்சு பேசுறத கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கே. ஹாய். ஹாய்ங்க. ஏன் இப்பெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பாகவே பேசுறீங்க? நெகட்டிவான கதைகளாக சொல்கிறீங்க. பர்சனலாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? சொன்னால் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவல்ல. நீங்க அக்கறையோட கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. ஒருத்தவங்கள ரொம்ப நம்பி ஏமாந்துட்டேன். ஏமாத்தினவங்க யாரு என்னன்னெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. அதெல்லாம் கொஞ்சம் பர்சனலுங்க. ஓ, இட்ஸ் ஓகே. சப்போஸ் ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா எப்போ வேணாலும் என்கிட்ட சொல்லுங்க. ஐ வில் டூ மை பெஸ்ட் ஃபார் யூ. அப்புறம் இன்னொரு விஷயம், யாரோ உங்களை ஏமாத்திட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்கள எதிர்த்து ஃபைட் பண்ணுங்க. அவங்களுக்கு நீங்க யாருன்னு காட்டுங்க. ஒருவேளை அவங்க உங்களை விட பலசாலியா கூட இருக்கலாம். ஆனாலும் எதிர்த்து நில்லுங்க. தோத்தாலும் சண்டை போட்டு தோக்கணும். அதுதான் வீரம். கண்டிப்பாங்க, நீங்க சொல்றதா சரி. தோத்துட்டோன்னு மூளையில முடங்கி போறதை விட முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்க்கறது மேல்தான். தட்ஸ் அ ஸ்பிரிட். இதே வில் பவரோட போய் சண்டை போடுங்க. உங்க பக்கம் நியாயம் இருந்தா கண்டிப்பா ஜெயிப்பீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு புது நம்பிக்கையே பிறந்திருக்கு. என்னை ஏமாத்தினவங்களுக்கு பாடம் கற்பிக்காம நான் தூங்க மாட்டேங்க. சூப்பருங்க. சீக்கிரமே அந்த நரிய ஜெயிச்சுட்டு குட் நியூஸ் சொல்லுங்க. ஆல் த பெஸ்ட். நீங்க செஞ்சதெல்லாம் பச்சை துரோகம். ஒரு உயிரை சாகடிச்சுட்டு வந்தவங்க நீங்க. உங்களோட என்ன கம்பேர் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. டேய் நலன் 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 நில்றா.
நேத்து ஏதோ கதையெல்லாம் சொன்னியாடா. ஒரு இளவரசன் ஏதோ ஒரு பொண்ணு அவ கூட ரொம்ப அழகா இருப்பான்னு. உன்னுடைய நியாயத்தை கூட சொன்னியாடா. அப்படின்னா அந்த நியாயம்லாம் உனக்கு மட்டும்தானா, உங்க அப்பனுக்கு இல்லையா? உன்னுடைய சுயநலத்துக்காக அந்த மெஸ்ஸுக்காரி ஏமாத்தினா அது சரி. அதே என்னுடைய சுயநலத்துக்காக நான் உங்க அம்மா விட்டுட்டு வந்தா அது தப்பா? நல்லா இருக்குதுடா உன்னுடைய லாஜிக். அதானே, அன்னைக்கு மாமா செஞ்சதை தானே இன்னைக்கு நீ செஞ்சுட்டு வந்திருக்க. அப்புறம் எதுக்காக மாமாவை மட்டும் குத்தி குத்தி காமிச்சிட்டு இருக்க? நீங்க 2 பேரும் உங்க நல்லதுக்காக அந்தந்த சமயத்துல ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, அவ்வளவுதானே. இத ஃப்ரீயா விடுங்க. டேய் நலன், ரொம்ப போட்டு குழப்பிக்காதடா. என்னை பத்தி வேணா நீ புரிஞ்சுக்காம இருக்கலாம், ஆனா உன்னுடைய அப்பனா நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன்டா. நீ எடுத்த முடிவு 100% ரைட். இந்த பொண்டாட்டிங்க புள்ள குட்டிங்க சென்டிமெண்ட்லாம் நம்மள மாதிரி பிசினஸ் மைண்ட் செட் உள்ளவங்களுக்கு செட்டே ஆகாதுடா. இங்க பாருடா, வெறும் பெனிஃபிட் மட்டும்தான் தெரியும். மற்றபடி இந்த அன்பு பாசம் சென்டிமெண்ட் இதெல்லாமே வெறும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தான். ஏங்க, உங்களால ஒரு நல்ல அப்பாவா இருக்க முடியலன்னா பரவாயில்ல, தேவையில்லாம பேசாம அமைதியா சாப்பிடுங்க. நான் எதுக்கடி அமைதியா இருக்கணும்? புலி 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயின்ற மாதிரி ஆல்ரெடி அவன் என்னை விட ஃபாஸ்டா தானே போயிட்டு இருக்கான். அவன் என்னை விட பயங்கரமான பிசினஸ் மேன். ரியலி ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூடா. இப்படி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க. அவன் என்னோட வளர்ப்ப. அவன் பேசுனதெல்லாம் கேட்ட பின்னாடியுமா அவன் உன்னுடைய வளர்ப்புன்னு சொல்லிட்டு இருக்க? அவன் என்னுடைய ரத்தம். என்னதான் நீ அவனை பார்த்து பார்த்து வளர்த்தாலும் கடைசியில் அவன் புத்தி அப்பன மாதிரியே வேலை செஞ்சதை நீ பார்த்தல்ல. போதுமான கடைசியில அம்மாக்கு நல்ல பெருமை தேடி கொடுத்துட்ட, அப்படிதானே அண்ணே? அதான் அப்பா சொல்லிட்டாருல்ல, இனிமே நீ அவரு சொல்ற மாதிரியே நடந்துக்கோ. என்ன ஐடியா வேணும்னாலும் கேளு. யார எப்படி ஏமாத்தணும்னு அப்பா சூப்பரா ஐடியா கொடுப்பாரு. ஏய், அப்படியெல்லாம் இல்ல பிரீத்தி. அட போன, உன் மேல எல்லாம் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன் தெரியுமா? என் அண்ணன் மாதிரி இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு பெருமையா நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில நீயே அதையெல்லாம் சுக்கு நூறா உடைச்சிட்டல்ல. அப்பா என்ன சொல்றது, நானே சொல்றேன், உனக்கும் அவருக்கும் வித்தியாசமே இல்லைன்னா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.